ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மேனேஜர் மாதிரி ஒரு ஆள், இவங்க வந்துட்டு ஒரு ப்ரொப்போசல் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அஃபீஷியலாக. அதை பற்றி அவர்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு நினைக்கும் போது இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இப்போ ஹீரோயின் கேட்பாங்க, ஒரு 3 நிமிஷம் நான் உங்கள்கிட்ட பேசிக்கலாமான்னு. 1 நிமிஷம்னு சொல்லுவாங்க, 5 நிமிஷம்னு சொல்லுவாங்க. இவங்க இடப்பட்ட 3 நிமிஷத்தை தேர்ந்தெடுத்ததுனால சரி புதுசாக சொல்கிறேன், என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி அவரும் கேட்பாரு. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கேமுக்கான ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி இருக்கும், அதை கொடுக்கும்போது அவர் உடனே அதை என்னன்னு கூட கேட்க மாட்டார். இதை வந்து ஏதோ ஒரு காரணம் சொல்லி, சப்பக்கட்டக்க மாதிரி ஒரு காரணம் சொல்லி அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவார். இப்போ ஹீரோனுக்கு மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அவங்க பாட்டுக்கு நின்றுட்டே இருப்பாங்க, இவர் பாட்டுக்கு கதவை சத்திட்டு போயிடுவார். இது எத்தனை வருஷம் ப்ராஜெக்டை, நான் இதை நல்லபடியாக பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை யோசிச்சுட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோவை காட்டுவாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அவருக்கு வந்துட்டு சில விஷயங்கள் இருக்கும். ப்ராஜெக்டை ஒரு கேம் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ அவருக்கு வந்துட்டு அவரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு லேடி ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்க வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லவும், இப்போ ஹீரோ வந்து யார் அந்த லேடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவங்க தான் வந்து இந்த கேமுக்கு இந்த மாதிரி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. மேனேஜரே வந்து இப்போ ஓகே சொல்லலை. அப்போ ஹீரோ வந்து பெரிய சேவோவாக இருக்காரு, அவர் எப்படி ஓகே சொல்லுவார் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஸோ அங்கேருந்து வெளியே வந்தவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோ இருக்காங்கல்ல, அந்த பக்கம் ஹீரோ வந்து உள்ளே இருக்காரு, அவருக்கு டோர் வெளியே அவங்க நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியே நின்றுட்டு ஹீரோவை பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த டைமில் ஹீரோ வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஹீரோயினை பார்ப்பாரு. ஹீரோயினை பார்த்துட்டு கிட்ட வரும்போது ஹீரோயின் இப்போ என்ன பண்ணுவாங்க, அவர்கிட்ட வந்துட்டு ஸ்மைல் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னா வந்துட்டு அந்த இப்படி கண்ணத்தை வச்சு ஒரு மாதிரி இப்படி காட்டி சிரிப்போம்ல, அந்த மாதிரி வந்துட்டு ஹீரோயின் வந்து பண்ணி காட்டுவாங்களா. உடனே வந்துட்டு ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். டக்குன்னு அவர் கிட்ட போய் பார்த்துட்டு, இந்த 7 வருஷம் ஆகுது அப்படின்ற மாதிரி அவர் மைண்ட் கால்குலேட் என்னென்னமோ பண்ணோம். டக்குன்னு இப்போ அவர் என்ன பண்ணுவார், அங்கே இருந்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். அப்போ ஹீரோ நினைப்பாங்க, என்னடா இது மேனேஜர்கிட்ட பேசினா அவனும் ஓகே சொல்லலை, இப்போ இவனாவது செய்வாவது ஓகே சொல்வான்னு சொல்லிட்டு சரி சிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம்ல, அந்த மாதிரி பேசும்போதும் ஒன்றும் வேலைக்கு ஆகல, பேசாமல் இங்கேருந்து கிளம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புற போகிற நேரத்தில் அந்த மேனேஜர் ஃபஸ்ட்டு ரிஜெக்ட் பண்ணார்ல, அவரே வேகமாக ஓடி வருவார். ஓடி வந்து என்ன சொல்வார், சார் வந்து உங்கள் ப்ராஜெக்ட் விஷயமா உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறாருன்னு சொல்லவும், ஹீரோயினுக்கு நிஜமாவா அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு, லவ்வர் அந்த மாதிரி கூட சொல்லலாம், அவர்கிட்ட வந்துட்டு சொல்லிட்டே தான் இருப்பாங்க, இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படியாவது சக்ஸஸ் ஆயிடணும், அதுக்காக நான் 3 வருஷம் உழைச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவார், இந்த ப்ராஜெக்ட் மட்டும் சக்ஸஸ் ஆகிட்டா நம்மளுக்கு எவ்வளோ ஏன் பண்ணாலும் கேட்கும்போது, வருஷத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்களா. அப்போ நீ கண்டிப்பாக இதில் நீ ஜெயிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசுவார். அதுக்கப்புறம் 2 பேரும் பேசி அந்த காஃபி ஷாப்பில் உட்காந்துட்டு பேசிட்டு அங்கேருந்து வெளியே எந்திரிச்சு வருவாங்க. அப்போ அவர் 2 பேரும் லைட்டாக ஹக் பண்ணிப்பாங்க. அப்புறம் அவர் என்ன பண்ணுவார், ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஷால் இருக்குல்ல, அதை போத்தி விடுவார். அப்போ ஹீரோயின் வந்து 2 பேரும் பாய் சொல்லிட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் 2 பேரும் போவாங்க. அவங்க இப்போ ஹீரோயின் போகும்போது ஹீரோ அவங்கள நின்று பார்த்துட்டே இருப்பார். அவர் ஒரு ஏக்கமாக பார்த்துட்டே இருப்பார். ஹீரோயின் அவர் நிற்கிறத அப்போ கண்டுக்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கும் போயிடுவாங்க. அப்படியே ஒரு பஸ் போகும், அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு அவங்க பாட்டுக்கு போகும்போது அவங்க ஆன்ட்டி இருக்காங்களா, அவங்க கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி, நீ எப்போ தான் கல்யாணம் பண்ண போகிற, லவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க 2 பேரும், ஆனால் எப்போ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இன்னும் நாங்கள் வந்து அதுக்கான முடிவு எடுக்கலை, இனிமேல் தான் அதை பற்றி நாங்கள் முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்களா. உடனே அந்த ஆன்ட்டி என்ன சொல்லுவாங்க, உனக்கு 27 வயசாகுது, இன்னும் நீ கல்யாணம் பண்ணல, உன் வயசில் இருக்கவங்களாம் வந்துட்டு இத்தனை பிள்ளைங்க வச்சுருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லவும், நாங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கோம், அந்த பிளான் அதாவது இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணுறாங்க ஹீரோயின். அதை சொல்லும் போது ஆன்ட்டி ஏற்றுக்கவே மாட்டாங்க. இருக்கும்போது அவங்களுக்கு அவங்க அப்பா வந்து லைனில் வருவார். இப்போ அவர் வந்து அவர் என்ன சொல்வார், இந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியலமா, இப்போ அவசரமாக பணம் தேவைப்படுதுன்னு ஹீரோயின் வந்து அந்த ஆன்ட்டியை லைனை ஹோல்டில் வச்சுட்டு அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு, உடனே வந்து இப்போ 20,000 ஒரு நார்மலாக ஒரு அமௌண்ட் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்ப்பா, இதை வச்சு பார்த்துக்கோங்க, நான் சீக்கிரமாக அமௌண்ட் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே அவங்க அப்பா என்ன சொல்வார், நீ குடும்பத்துக்காக ரொம்பவே உழைக்கிறம்மா, உன்னையும் நீ ஹெல்த்தியாக பார்த்துக்கணும்னு, சரிப்பா அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தைகளில் சில விஷயங்கள் இருக்கும்ல, சென்டிமெண்ட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி பேசிட்டு ஹீரோயின் வந்து ஃபோனை கட் பண்ணுவாங்க. எப்போ தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆகும், எப்போ நம்ம சக்ஸஸ் ஆகும் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு யோசனையிலே இருப்பாங்க. அப்படியே தூக்கம் வரதானே செய்யும், அப்படியே தூங்கிடுவாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நடு ஜாமத்தில் வந்துட்டு இந்த லவர் பாய் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவார், நல்ல ட்ரிங்க்ஸை போட்டுட்டு அவர் பாட்டுக்கு அங்கிட்டு இங்கிட்டு கிடக்கிறாருன்ற மாதிரி உங்களுக்கு ஃபோன் வரும். உடனே ஹீரோயின் பதறி அடிச்சுட்டு அவர் எங்கே போயிருக்காரோ அங்கே போய் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. இப்போ அவர் கை தாங்கலாம், அவ்வளோ பனி பெஞ்சிட்டு இருக்கோம், அவர் கை தாங்கலாம் பிடிச்சிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வெளியே வருவாங்க. இவர் இந்த பக்கமும் தள்ளாடி 2 பேரும் நடந்துகிட்டே இருக்கும்போது ஹீரோ பார்த்துருவார். இப்போ அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அவருக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கு, ஆனால் வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து அவர் கூட அவங்க சுற்றிட்டு இருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ பார்த்துட்டே இருப்பாரு. இவங்க 2 அவர் பாட்டுக்கும் பணாத்திக்கிட்டே இருப்பார். இவங்க ஹீரோயின் சமாதானப்படுத்திக்கிட்டே இங்கிட்டும் இது பண்ணிகிட்டே இருக்கும் போதே பார்த்தோன்னா, இப்போ ஹீரோயின் உள்ளே போவாங்களா. உடனே ஹீரோ டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்துருவார். கையை பிடிச்சி இவங்களை மட்டும் காப்பாற்றிடுவார். ஆனால் லவர் பாய் கீழே விழுந்துருவார். உடனே ஹீரோயின் வந்து இப்படி ஹீரோவை அப்படியே பார்ப்பாங்க. 2 பேரும் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு திரும்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, வேகமாக போயிட்டு கீழே விழுந்து கிடக்கிறாருல அந்த லவர் பாயை தூக்கி நிப்பாட்டிட்டு இருப்பாங்க. லவர் பாய்
பாயை அவங்க பிடிச்சி நின்றுட்டு இருக்கோம். இப்போ அதில் சும்மா இல்லாமல் அந்த லவர் பாய் என்ன சொல்வார், இவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, நாங்கள் 2 பேரும் இத்தனை வருஷம் லவ் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை வேற இறுக்கமாக பிடிச்சிட்டே இருப்பாரா. ஹீரோக்கு இதை பார்க்கும்போதே கடுப்பாக இருக்கும். என்னமோ அவருக்கு சொந்தமான ஒரு விஷயத்தை வந்து இன்னொருத்தவங்க கையில் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி அவர் ரொம்ப கோவப்படுவார். அவர் கையை பிடிச்சிட்டு இருக்காரு, அந்த கையவே முறைச்சிட்டு நின்றுட்டு இருப்பாரு. இல்லாமல் நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நாங்கள் இப்போ என் கேர்ள் ஃப்ரெண்டோட நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், எங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்புவார். ஹீரோக்கு சரியான கோவம் வரும். இவன் வந்துட்டு இந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து தகுதியே இல்லாதவன், இவனுக்கு இப்படி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா, இவனுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மதமும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ கோவப்படுவார். நாங்கள் வரோம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி போயிடுவாங்க. இந்த ஆளை கொண்டு வந்து வீட்டில் போடுறதுக்குள்ளே போதும் ஆகிடும். ஹீரோனுக்கு ஒரு வழியாக கூட்டு வந்து அவங்கள தூங்க வைக்க பார்த்தா அவர் பாட்டுக்கும் பெனாத்துன்னு பெனாத்திக்கிட்டே இருப்பார். ஹீரோனுக்காக கடுப்பாக தாங்காது. இப்போ அவர் வேற உளருவார், நம்ம 2 பேருக்கு கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளே நீ என்னை இவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிற, நீ அப்படி இருக்க இப்படி இருக்கன்னு புலம்பிகிட்டே இருப்பார். ஹீரோனுக்கா இப்போ நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைலாம் பார்த்தாதுன்னு இப்போ இந்த லவ் ரொம்ப தேவையா, இவனை வேற நம்ம வந்துட்டு போராடிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது, இப்படியே இருந்தால் இவன் இந்த மாதிரி எதுவும் உருப்படாமல் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தான் அப்படின்னு வந்து ஃப்யூச்சரில் நம்மளுக்கு குழந்தைங்க அப்படி இப்படின்னு வரும்போது நம்ம லைஃப்பை எப்படி தான் நம்ம கொண்டு போகிறதுனே தெரியல, நானும் எவ்வளோதான் முயற்சி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசனையில் இருப்பாங்க. என்ன பண்ணுவார், இப்போ அடுத்த நாள் ஆகிடும். இப்போ அவர் பாட்டுக்கு ஷாப்பிங் போயிட்டு அவர் பாட்டுக்கு லேட்டாக போவார். அப்போ அவர் ஃப்ரெண்டு வேற கேட்பாரு, என்ன நீ பாட்டுக்கு இன்னும் சிங்கிளாகவே இருக்க, இன்னும் உனக்கு பிடிச்ச பொண்ணு எதுவும் இல்லையான்னு கேட்கும்போது எனக்கு பிடிச்ச பொண்ணு இருக்க தான் செய்கிறா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வாரா. உடனே வந்துட்டு அந்த ஃப்ரெண்டு கேட்பார், அப்போனா ப்ரொப்போஸ் பண்ண வேண்டியதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ மனசுக்குள்ள என்ன நினைப்பார், ஆனால் அவளுக்கு தான் வேற ஒருத்தனை பிடிச்சிருக்கே அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டே பேசிட்டே வெளியே வருவார். இந்த நேரம் பார்த்து ஹீரோயின் இருக்காங்களா, அவங்களோட லவர் பாய் 2 பேருமே ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ வேற அதை பார்த்துருப்பாரு. அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருப்பாரு. திடீர்னு அவருக்கு வயிறு பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிடும். உடனே ஹீரோயின் என்னாச்சுன்னு கேட்பாங்க. இல்லை வயிற்று வலிக்குதுன்னு சொல்லும் போது எங்கள் அப்பா வயிற்று வலிக்கு இந்த மாத்திரை தான் முழுங்குவார், நீங்களும் இதை முழுங்குங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கொடுத்துட்டே இருப்பாங்க. இதுக்கிடையில் ஹீரோனுக்கு ஒரு ஃபோன் வரும், அந்த ப்ராஜெக்ட் விஷயமா அவங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும். வேணும்னே தான் ஹீரோ வந்து அவங்கள வர வைக்கிறதுக்காக சொல்லியிருப்பாரு. உடனே டக்குன்னு இவங்க ஏஞ்சி போனோம்னா ஹீரோயின் வந்து வேணும்னே அவங்க வந்துட்டு வேலை விஷயமா அங்கே கிளம்பிட்டாங்க. இவருக்கு இப்போ ஹீரோயின் எங்கே போனா அப்படின்ற மாதிரி இந்த லவர் பாய் ஒரு பக்கம் யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருப்பாரு. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அந்த லிஃப்ட்டை ஏறி வந்துகிட்டு இருப்பாங்க. ஹீரோ கரெக்டாக ஓப்பன் பண்ணும், 2 பேரும் நேராக பார்த்துப்பாங்க. உட்காந்து பேசுவாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்துட்டு ஹீரோனை தனியாக கூப்பிட்டு பேசுவார். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா இது நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஹீரோ நினைக்கிறாங்க. இப்போ ஹீரோ என்ன நினைக்கிறாரு, இவளுக்கு இந்த வாய்ப்பு இல்லைன்றதுனால தான் அவளும் சோகமாக இருக்கான்ற மாதிரி இப்போ ஹீரோக்கும் புரியுது. உடனே கூப்பிட்டு பேசும்போது இது எத்தனை வருஷம் ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்கும்போது இது மாதிரி நான் 3 வருஷமாக இந்த ப்ராஜெக்ட் எப்படியாவது சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறேன், ஒரு ஸ்டோரி லைன் தான், கேம் சம்மந்தப்பட்டது அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்வார், எனக்கு கேம்ஸ் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் படிக்கிறதுலாம் ரொம்பவே பிடிக்கும், அந்த நாவல்ஸ்லாம் படிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவர் இந்த மாதிரி சொல்லவும் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ எங்களுக்காக நீங்கள் அதை பண்ணி கொடுக்கலான்னு கேட்கும்போது ஹீரோன் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஒரு வழியாக ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இவங்க 2 பேர் இப்போ கோஆப்ரேட் பண்ணுறாங்க. 2 வருஷம் போராடிட்டு இருந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ ஓகே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இதை வந்துட்டு அந்த லவர் பாய் இருக்காருல அவர்கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வேகமாக அந்த குக்கிங் வேலையெல்லாம் இருப்பாங்க. இந்த நேரம் பார்த்து லவர் பாய் வரவரை என்ன பண்ணுவார், ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அந்த மாதிரிலாம் வந்துடுவார். வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோன் என்ன சொல்வார், இன்னைக்கு நம்ம வந்துட்டு போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் சமைச்சிட்டு இருப்பாங்களா, அவங்கள வந்துட்டு ஹக் பண்ணுறதும் அப்படியே சக்ஸஸ் பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க, அப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ ஹீரோக்கு கோவமாக இருக்கும். இப்போ ஹீரோன் எங்கே தங்கியிருக்கா என்ன இதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாமல் அவங்கள ஃபாலோ பண்ணுறது ஹீரோட வேலையை வச்சிருப்பாரு. ஸோ இவங்க 2 பேர் சந்தோஷத்தில் கூட இன்னைக்கு திடீர்னு ஒன்று சேர்ந்துடக்கூடாதுன்ற மாதிரி நினைப்பாரு. உடனே அவர் என்ன பண்ணுவார், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த லவர் பாய் இருக்கார்ல அவரை ப்ரெஷர் பண்ணுற மாதிரி ஒரு வேலையை பார்ப்பார். என்னன்னா இன்னைக்கு இந்த ரெண்ட் எல்லாம் பண்ணணும், அடுத்தடுத்து அவருக்கு கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி சொல்கிற மாதிரி சில விஷயங்கள் மற்றவங்க மூலயமா அந்த லவர் பாய்க்கு வர மாதிரி ஹீரோ பண்ணிடுவார். இப்போ அவருக்கு ஒரு மெசேஜ் பார்த்த உடனே இப்போ டக்குன்னு அந்த லவர் பாய் முகம் மாறிடும். அவர் என்ன சொல்வார் அப்படின்னா வந்து சீக்கிரமாக இந்த மாதத்துக்கான ரெண்ட்டை கட்டிடு அப்படின்ற மாதிரி ஹீரோன்கிட்ட சொல்லுவாரா. ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு இந்த மாதத்துக்கு ரெண்ட் என்னால் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே இழுப்பாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாரா. ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் போது அந்த ரெண்ட்டை கட்டி முடிச்சுட்டு மிச்சம் இருக்க பணத்தை வந்து நம்ம என்டர்டைன்மெண்ட்டுக்காக செலவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வாரா. ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, முதல் ரெண்ட் கட்டவே இப்போ அமௌண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது எது அமௌண்ட் இல்லையா, அப்போ வாங்கின சேலரிலாம் என்ன பண்ண அப்படின்ற மாதிரி அவர் கேட்பாரா. உடனே ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாயிடுச்சு, ஏன்னா அவங்க தான் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ வந்து அதாவது அம்மாவுக்கு உடம்பு முடியல, அப்பா வந்துட்டு இந்த மாதிரி அமௌண்ட் கேட்டார், ஸோ அவங்களுக்கு நான் அமௌண்ட் கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லுவாங்களா. உடனே இவருக்கு ஒரு மாதிரி இருக்கும், இதை நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்ற மாதிரி கேட்கும். ஹீரோனுக்கு இப்போ கோவம் வந்துடும். அவங்க என்ன சொல்லுவாங்க, இதை நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம், நான் ஏன் அதை பற்றி ஏன் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ இப்போவே உங்கள் இஷ்டத்துக்கு இப்போல்லாம் முடிவெடுத்தீங்கன்னா அப்புறம் நான் எதுக்காக இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. எதுக்கு இப்போ இவங்க சம்பாதிக்கிறத இவர் செலவு பண்ணுறதுக்கு தான் இவர் இருக்காரா அந்த மாதிரி இவர் கேட்கும். ஹீரோன் ஒரு மாதிரி இருக்கும், நீ என்ன இப்படி பேசுகிற, என்னோட குடும்ப சூழலும் உனக்கு தெரியாதா, அதனால அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து தானே ஆக முடியும், இப்போ நம்மளுக்கு அடுத்த செலவுக்கு என்ன பண்ண தெரியலன்னு, அப்போ யார் இந்த மாதம் ரெண்ட்டை கொடுக்குறது, அப்புறம் அடுத்தடுத்த செலவுகளுக்கு நம்ம என்ன பண்ணுறது, உன் இஷ்டத்துக்கு நீ எல்லாம் பண்ணுறதா இருந்தால் அப்புறம் நம்ம எதுக்கு
எதுக்கு ஒன்றா இருக்கணும், எதுக்கு அப்போ இந்த வீடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் பேசினவர் அங்கேருந்து கோவமாக எந்திரிச்சு போயிடுவாரா. ஹீரோனுக்கு இது மனசுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். என்ன இவன் இப்படி பண்ணுறான், நம்ம ஒன்றும் அனாவசியமாக எதுவும் பண்ணலை, இப்படி இருக்கும் போதே அவன் இப்படி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதோடு அப்படியே எந்திரிச்சு வருவாங்க. வெளியே பனியாக இருக்கும், ஏன்னா அவர் கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. அதோட பனியாக இருக்கும். அப்படியே நடந்து வந்து ஒரு இடத்துல குத்த வச்ச மாதிரி உட்காந்துப்பாங்க. வந்துட்டு அவங்க 2 பேரும் எடுத்த ஃபோட்டோஸ் வச்சு யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ இந்த லவர் பாய் இருக்கார்ல, அவர் ப்ரொப்போஸ் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அவர் வந்துட்டு வேற ஒரு ஜாப் வந்து ஹீரோனுக்கு சொல்வார். அப்போ ஹீரோன் வந்து என்ன சொல்லுவாங்க, எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து கேமில் இந்த மாதிரி நாவல் எழுதுறதுல தான் ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. ஸோ இவர் ஒரு நல்ல ஜாப் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லும்போது இதில் எனக்கு போக விருப்பம் இல்லைன்னு ஹீரோன் சொல்லுவாங்களா. அப்போ உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதையே செய், அதுதான் எனக்கும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி விட்டு கொடுத்து அவர் அப்புறம் ப்ரொப்போஸ் பண்ணும்போது ஹீரோனுக்கு வந்து தனக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறான், தன்னை புரிஞ்சுக்கிறான் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் இந்த மாதம் என்னால் ரெண்ட் கொடுக்க முடியல அப்படின்னு அவங்க சொன்னது வந்து உண்மையான காரணம் தான். அதை கூட அவன் ஏற்றுக்காமல் இந்த மாதிரி பேசுகிறான்னா எதுலேருந்து இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஹீரோன் யோசிப்பாங்க. வச்சு உட்காந்துட்டு அவர் லவர் பாயோட ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கிறத ஹீரோ பார்த்துருவார். அவர் என்ன பண்ணுவார், பனி வேற பேஞ்சிட்டு இருக்கு, இங்கே வேற உட்காந்துருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடை பிடிச்சி நின்றுட்டு இருப்பாரா. யார் நம்மளுக்கு கொடை பிடிக்கிறதுன்னு ஹீரோ நிமிந்து பார்க்கும்போது ஹீரோ அங்கே இருப்பார். உடனே அவங்க 2 பேரும் இப்போ வந்துட்டு ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து பேசுவாங்க. அப்போ ஹீரோ வந்து என்ன சொல்வார், உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் தேவைப்படுதா, நான் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன்னு சொல்லும்போது ஆல்ரெடி நீங்கள் எனக்கு பெரிய ஹெல்ப்பே பண்ணியிருக்கீங்க, ஸோ இதுக்கு மேலே இந்த ஹெல்ப் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. அது ஹீரோனை கேட்பாரு, நீங்கள் அவங்க டிசைனிங் ஒர்க்கும் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னு ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது நீங்கள் எனக்காக பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரா. உடனே ஹீரோயின் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது இது மிட் நைட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புவாங்க. வெளியே அவங்க பாட்டுக்கு கவலையாக போயிருந்தாங்களே, திரும்ப அவங்க வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு அந்த லவர் பாய் எதுவுமே யோசிக்கும், அவர் பாட்டுக்கு தூங்கிட்டே இருந்திருப்பாரு. இப்போ ஹீரோயின் பேசிட்டு மிட் நைட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அவங்க கிளம்பி வருவாங்களா. வீட்டுக்கு வந்து பார்த்து ரொம்ப நேரம் பெல் அடிச்சுட்டே இருப்பாங்க. அவர் எந்திரிச்சே வர மாட்டார். சரின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க பாஸ்வேர்டை போட்டு இப்போ உள்ளே வருவாங்க. அவங்களே உள்ளே வரும்போது கரெக்டாக அவர் முழிச்சிருவாரு. உடனே எங்கே போயிட்டு இவ்வளோ நேரம் சுற்றிட்டு வர, நீ நல்லா தூக்கம் வந்துச்சு, இந்த மாதிரி வந்துட்டு பெல் அடிச்சுட்டே இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கடுப்படிச்சுட்டு அந்த லவர் பாய் போய் திரும்ப தூங்க ஆரம்பிச்சிருவாரு. ஹீரோனுக்கு மனசே கஷ்டமாக இருக்கும். சண்டை போட்டான், வெளியே போனோம், திரும்ப வருவோமா இல்லையான்னு கூட யோசிக்காம அவன் பாட்டுக்கு தூங்குறான், வந்ததே அவனுக்கு பெரிய தொந்தரவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோனுக்கு மனசில் மைண்ட் வாய்ஸில் ஓடிட்டே இருக்கும். ஆனால் வந்துட்டு நீ அப்போ வந்து யோசிச்சு பார்ப்பாங்க, நீ வந்துட்டு அப்படி சாதிக்கணும் இப்படி சாதிக்கணும்னு சொல்லிட்டு லவ் பண்ணுற டைம்லலாம் சொல்கிறாங்க. அந்த லவ் அக்செப்ட் ஆனதுக்கப்புறமா வந்து தன்னை வந்து இப்போ குறையாதான் அவன் பார்க்குறான்ற மாதிரி ஹீரோ நினைப்பாங்க. ஆனால் ஹீரோ என்ன சொல்வார், நீங்கள் ஒரு எக்ஸலண்ட் எடிட்டரு, நீங்கள் எக்ஸலண்ட்னு சொல்லிட்டே இருக்கிறதுனால இப்போ ஹீரோக்கும் இவருக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஹீரோயின். அந்த லவர் பாய் இருக்கார்ல, அவரும் வந்துட்டு ஹீரோவோட அசிஸ்டண்ட்டாக தான், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு அவரோட கம்பெனியில் ஒரு வேலை சின்ன வேலை தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு, ஆஃபீஸில் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஹீரோக்கு தான் தெரியுதுல. இப்போ அவர் என்ன பண்ணுவார், மறுநாள் வந்துட்டு இப்போ அவர் காலையில் எந்திரிச்சிருவார். ஹீரோ நல்லா அசந்து தூங்கிட்டே இருப்பாங்களா. உடனே வந்து எனக்கு அவசரமாக வந்து ஹீரோ சிஇஓ வர சொல்லியிருக்கேன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போவார். ஹீரோனுக்கு அதெல்லாம் பெருசாக அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு திரும்பி படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இங்கே வந்தவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ என்ன கேட்பாரு, என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா, ஏன் சரியாகவே வேலையெல்லாம் போகல அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கவும் அவர் என்ன சொல்வார், என்னால் ரெண்ட் கொடுக்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணை நீங்கள் லவ் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோ கேட்பார். அதுக்கு அவர் என்ன சொல்வார், ஆமாம் நாங்கள் 2 பேரும் வந்துட்டு லிவிங் லைஃப் தான் இருக்கிறோம், ஆனால் வந்துட்டு எல்லாமே அவள் தான் பண்ணுவா, ஆனால் வந்து இந்த தடவை வந்து ரெண்ட் கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அது எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும். ஹீரோ என்ன கேட்பாரு, அப்படியே நீங்கள் லிவிங் லைஃப்பில் இருக்கீங்க அப்படின்னா கூட நீ தானே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், ஆஸ் அ மேனாக வந்து நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், நீ எதுக்காக அவளை வந்து அவளுக்கு பேர்டன் ஏற்படுத்துகிற அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. அதுக்கு இவர் என்ன சொல்வார், இதில் என்ன இருக்குது, ஆணும் பெண்ணும் சமம் தானே, எல்லாத்துலேயுமே சமமாக தானே பிரிச்சுக்கணும், ஏன் அவள்கிட்ட நான் இதை சொல்லக்கூடாதா அப்படி இப்படின்னு கேட்கும்போது ஹீரோவுக்கு புரிஞ்சிடும் இவரோட மென்டாலிட்டி எப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் புரிஞ்சுப்பார். அவர் என்ன சொல்வார், இப்போ ஒரு ப்ராஜெக்ட்லாம் போயிட்டுருக்கு, அதை நீங்கள் நல்லபடியாக செஞ்சீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு சேலரி போனஸ் அதெல்லாம் டபுள் ஆகும், ஸோ நீங்களே இது பண்ணி பார்த்துக்கலாம், இது ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்வார். அவருக்கும் கொஞ்சம் குஷியாக போய்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். ஏன் எப்போவுமே உங்கள் லவர் தான் வந்து பணம் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பற்றி கேட்கும்போது, ஆமாம் எப்போவுமே அவள் தான் வீட்டு ரெண்டெல்லாம் வந்து கொடுப்பான, இந்த மாதம் கொடுக்கல, ஏன் அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு என்னை கேட்காமையே பணத்தை தூக்கி அங்கே கொடுத்துட்டா, அதில் எனக்கு வருத்தம் அப்படின்ற மாதிரி சொல்லும் தான் ஹீரோக்கு கோவம் வந்திருக்கும். இப்போ அவரை பேசி அனுப்பி விட்டுருவார். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அவரோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு பேசுவார். இந்த மாதிரி அந்த ஹீரோயின் இருக்கல்ல, அவளோட அம்மாவுக்கு வந்து உடம்பு முடியலையா, அது என்ன ஏது அப்படின்றத எனக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். அது ஹீரோன் வந்து அவங்க அம்மாவை பக்கத்துக்காக வந்திருப்பாங்க. இப்போ அவங்க அம்மாவுக்கு வந்து கோவமாக இருக்கும். 7 வருஷமாக நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டே இருக்கா, ஆனால் எப்போ தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இது, இப்போ இவன் போகிற போக்க பார்த்தா இந்த கல்யாணம் நடக்குமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் அவங்க அம்மா கிட்ட சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களே முடியாதவங்களா இருக்காங்களா, அதனால இருக்கட்டும்மா சீக்கிரம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோன் சொல்லிட்டே இருப்பாங்க. நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும், அதுக்கான ஏற்பாடெல்லாம் நாங்கள் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம், நீங்கள் 2 பேர் ரெடி ஆகிட்டீங்கன்னா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. அப்படியே அவங்களுக்கு ஆறுதலாக பேசிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் மீட் பண்ணுன்னு சொன்னவர் இப்போ அவர் என்ன சொல்வார் அப்படின்னா வந்து உங்கள் அம்மாவோட ட்ரீட்மெண்ட்
ஹீரோயினுக்கு வந்து லட்சக்கணக்கில அந்த மாரி ஆகும்ன்னு சொல்லவும், இப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "இப்ப போன மாசம் தான் நான் இந்த மாரி அளவுக்கு பணம் கட்டியிருக்கேன். திரும்பவும் இவ்ளோ அமௌண்ட்ன்றது ரொம்ப அதிகமா இருக்குன்னோனே, நீங்க ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலி. ஆனா இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ட்ரீட்மெண்ட். அத பண்ணணும்னா, இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் உங்க இஷ்டம்." அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயினுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாது. எப்படியாவது அவங்க அம்மாவ காப்பாத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க அப்படின்னா வந்துட்டு, "ரொம்ப நாள் ஆச்சும்மா உன் லவ்வர பார்த்து. அவன கொஞ்சம் வர சொல்றியா? பார்த்துக்கிறேன்." அப்படின்ற மாரி அவங்க அம்மா ஆசைப்படுவாங்க. உடனே இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்க லவர் பாய்க்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிட்டே இருப்பாங்க. அவர் வந்துட்டு ஹீரோயினோட கால பார்ப்பாரு. ஆனா, அவரு இப்ப ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கார்ல, அந்த இடத்துக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்து வேலைக்கு சேர்ந்துரும். டக்குனு இப்ப அவர் என்ன பண்ணுவாரு, அந்த பொண்ண பார்த்தோனே அவருக்கு புடிச்சு போயிடும். உடனே அந்த பொண்ணுக்கும் இவர் பார்க்குற வேலை ஏதோ ஒண்ணு புடிச்சு போய் அது டவுட் கேட்கிறேன்ற பேர்ல பக்கத்துல வர, இவரு பாட்டுக்கு அந்த பொண்ணுக்கு டவுட்ட கிளியர் பண்றேன்ற பேர்ல 2 பேரும் ரொம்ப சீரியஸா மாறி மாறி ஒரு பக்கம் வேலை, இன்னொரு பக்கம் அவங்க அவங்கள முறைச்சு முறைச்சு ஒருத்தர பார்த்துக்கிட்டு அப்படியே இருப்பாங்க. இப்ப ஹீரோயின் கால் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப அந்த லவர் பாய் இருக்கார்ல, எடுக்கவே மாட்டாரு. கட் பண்ணி விட்டுட்டே இருப்பாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இன்னொரு சொல்லணும் அப்டின்னா வந்துட்டு, ஹீரோயினுக்கு இப்ப பணம் அவசரமா தேவை. இன்னும் கொஞ்சம் பணம் கட்ட சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர் ஒரு பக்கம். இப்ப இது எல்லாத்துக்கும் மேல இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, கால் பண்ணி பார்த்தா இவன் எடுக்கிறதே தெரியல. இதுக்கப்புறம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தவங்கள்ட்டயும் தெரிஞ்சவங்க கிட்டலாம் அ வந்து எனக்கு கொஞ்சம் அட்வான்ஸா வந்து அமௌண்ட் தேவைப்படுது. உங்களால முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒவ்வொருத்தர்ட்டயே கேட்டுட்டே இருப்பாங்க. இங்க தான் இருக்கா அப்படின்ற விஷயம் வந்து ஹீரோக்கு தெரிஞ்சிரும். உடனே அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு பொக்கே எடுத்துட்டு ஹீரோயினோட அம்மாவ பார்க்க வரலான்னு சொல்லிட்டு வருவாரு. ஆனா ஹீரோயின் வந்து அவரோட லவர் பாய்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது, ஹீரோயின் வந்து இந்த பணத்துக்காக இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுலாம் வந்து ஹீரோக்கு மனசு கஷ்டமா இருக்கும். அதனால அவரு ஒரு பக்கம் யோசனையிலேயே இருப்பாரு. இப்ப எப்படி எல்லாமே தெரியுது. ஆனா எப்படி டைரக்ட்டா போய் அப்ரோச் பண்றதுன்னு தெரியாம நின்னுட்டு இருப்பாரு. இப்ப ஹீரோயின் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு திரும்ப திரும்ப எல்லாருக்கும் கால் பண்ணி கேட்டுட்டே இருப்பாங்க. அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது. திரும்பவும் லவர் பாய் லைன்ல வருவாங்க. அதுக்குள்ள இவங்க 2 பேரும் பேசிட்டு கொஞ்சம் வெளிய போன கேப்ல இந்த லவர் பாய் என்ன பண்ணுவாரு, ஹீரோயினோட கால் அட்டெண்ட் பண்ணுவாரு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "எனக்காக கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் ரெடி பண்ணி தர முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த லவர் பாய் என்ன சொல்வாரு, பேசலான்னு சொல்லிட்டு வரும்போது, அந்த போன பொண்ணு திரும்ப வந்துட்டு, "நான் வந்து லஞ்சுக்கு போறேன். நீ வரியா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இவரு என்ன பண்ணுவாரு, "எனக்கு ஒரு அவசரமான ஒரு மீட்டிங்ல இருக்கேன். நான் அப்புறம் பேசுறேன்னு" சொல்லிட்டு ஹீரோயினோட நெலம புரியாம அவரும் ஃபோன கட் பண்ணுவாரு. இப்ப நம்ம என்ன சூழ்நிலையில இருக்கோம், என்ன பேச வரோன்றது தெரியாம அவன் பாட்டுக்கு இப்படி போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படியே அங்க ஹாஸ்பிட்டல் சேர்லயே உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது, ஒரு மாரி அவங்களுக்கு அழுகையா வந்துரும். இந்த நேரம் பார்த்து ஹீரோ இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாரு, அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்களா, அவங்களுக்கு காலு கீழ வந்து உட்காந்துட்டு, "என்ன ஆச்சு? ஏன் சோகமா இருக்கேன்னு?" கேட்கும்போது, அவங்களுக்கு எப்படியே ஒரு திடீர்னு ஒரு சோகத்துல இருக்கும்போது, ஒரு பளிச்சுன்னு ஒரு விஷயம் தெரியிற மாரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அவங்கள அறியாம அவங்க சொல்லுவாங்க, "இல்ல எங்க அம்மாவுக்கு இப்படி உடம்பு முடியாம இருக்கு. அந்த சர்ஜரிக்கு வந்து நான் போராடிட்டு இருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்லும்போது, "எதா இருந்தாலும் என்கிட்ட நீ சொல்லலாமே." அப்படின்ற மாரி சொல்லும். ஹீரோனுக்கு ஒரு மாரி இருக்கும். அப்ப ஹீரோயின் அமைதியா இருப்பாங்களா, "ஃபர்ஸ்ட்டு சாப்பிடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து குடுப்பாரு. அதுக்கப்புறம், "இந்த சர்ஜரிக்கு பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க இந்த ப்ராஜெக்ட்ட முடிங்க. அந்த சர்ஜரிக்கு உண்டானது எல்லாம் நல்லபடியா நடக்கும்." அப்படின்ற மாரி சொல்வாரு. அதோட இப்ப டாக்டர்ட்டயும் பேசிட்டு அங்கருந்து கிளம்புவாரா. இப்ப ஹீரோயின் வந்துட்டு என்ன நெனைப்பாங்க அப்படின்னா வந்துட்டு, எதுக்காக இவனோட நடவடிக்கை, இவன் நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது, நம்மளுக்கு அவன் மேல கவனம் போகுது அப்படின்ற மாரி ஹீரோயின் யோசிப்பாங்க. என்ன பண்ணுவாரு, ஹீரோனோட அம்மாக்கான ட்ரீட்மெண்ட் செலவு மொத்தத்தையும் ஏத்து அவர் ஒரு பக்கம் பண்ணிட்டே இருப்பாரு. இப்ப ஹீரோ கிளம்பும்போது பார்த்தோன்னா, அவரோட சிஸ்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அதாவது அந்த அந்த பொண்ணு இப்ப என்ன பண்ணும், ஹீரோ கிட்ட பேசிட்டு அவருக்கு, "என்ன நீ ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வர, யார பார்க்க வந்த?" அப்படி இப்படின்னு கேட்கும்போது, "ஹீரோனுக்காக தான் வந்தேன்." அப்படின்ற மாரி சொல்லும்போது, "உனக்கு அவள புடிச்சிருக்கான்னு?" கேட்கும்போது, "ஆமான்ற" மாரி அவர் சொல்லிடுவாரு. இப்ப அந்த பொண்ணு ஹீரோ அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டா தான் இருக்கும். இப்ப ஹீரோயின பார்க்க வருமா, பார்க்க வரும்போது அவங்க அம்மாக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடந்துட்டே இருக்கும். உடனே அந்த பொண்ணு என்ன சொல்வாங்க அப்படின்னா வந்துட்டு, "அந்த செய்வம் உனக்காக இவ்வளோ பண்றா." ஆனா டைரக்ட்டா ஹீரோவுக்கு புடிச்சிருக்குன்ற மாரி சொல்ல மாட்டாங்க. "அந்த செய்வம் வந்து உனக்காக இவ்வளோ பண்றான்னா, அவன் உண்மையிலேயே உனக்கு நீ ரொம்ப லக்கி தான்." அப்படின்ற மாரி அவங்க சொல்லும்போது, நான் இதுக்கெல்லாம் எப்படி அவங்க எப்படி நெனச்சுப்பாங்கன்னா, இதுக்கெல்லாம் நான் எப்படி ரீபே பண்ண போறேன்னே எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு தேவைப்படுற நேரத்தில எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல. எவ்வளோ சொந்தக்காரவங்க எவ்வளோ பேர் இருந்தும் யாருமே பண்ணல. ஆனா எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவர் வந்து இப்படி நிக்கிறது, என்ன நம்பி எனக்காக இவ்வளோ விஷயம் செய்றது வந்து, நான் எப்படி அவருக்கு நன்றி கடன இத தீர்க்க போறேன்னு தெரியல." அப்படின்ற மாரி ஹீரோயின் ஃபீல் பண்ணுவாங்க. இருந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஹீரோயினுக்காக ஹீரோவே பண்ணிட்டு அங்கருந்து கிளம்பிடுவாரு. ஆனா அந்த லவர் பாய் கொஞ்சம் கூட திரும்ப அவ அழுதுட்டே கால் பண்ணாலே, என்ன விஷயம்? ஏது விஷயம்னு எதுவுமே கேட்க மாட்டாரு. அந்த பொண்ணோட சுத்துற வரைக்கும் சுத்திட்டு, இப்ப ஹீரோ வந்து கூப்ட்டுருப்பாரா, வந்து அந்த ஆஃபீஸ்ல ரொம்ப பவ்யமா, ரொம்ப சின்சியரா வேல பார்க்குற மாரிலாம் இருப்பாரு. அப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவர நிக்க வச்சுட்டு லேப்டாப்லயே வந்து ஹீரோயினுக்கு வந்து மெசேஜ் போடுவாரு. இந்த மாரி உங்க அம்மா எப்படி இருக்காங்க? என்ன இது? எல்லாத்தையுமே கேட்கும்போது ஹீரோயினுக்கும் மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். இந்த மாரி ஃபாலோ பண்றாரே அப்படின்னு சொல்லிட்டு அவருங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. கொஞ்சம் சந்தோஷமா ஃபீல் பண்ணுவாங்க. இதே நேரத்துல இப்ப இந்த லவர் பாய்ட்ட கேட்பாரு. ஹீரோ வந்து சில விஷயம் கேட்கும்போது, அத பத்தி எனக்கு தெரியல அப்படின்ற மாரி சொல்லும்போது, இவருக்கு தெரிஞ்சிரும். இவரு இப்படியே போனாருன்னா வந்துட்டு கண்டிப்பா வந்து ஹீரோயினுக்கு வந்து இவர பிடிக்கிறதுக்கு வாய்ப்பில்லன்ற மாரி அவரு நெனச்சுப்பாரு. இதுக்கிடையில ஹீரோயினோட அம்மாக்கு வந்துட்டு இந்த சர்ஜரி நடக்கிறதுக்கான ஏற்பாடுலாம் நடக்கும்போது, அவங்க ஹீரோயின பார்த்து, "எப்படிம்மா இப்படி பணத்த ரெடி பண்ண? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவ ஒரு பக்கம் அவங்க சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. அங்கிட்டு இங்கிட்டு சுத்துனவரு இப்ப நைட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாரு கரெக்ட்டா. ஆனா இப்ப அவரு என்ன வேல பண்ணிட்டு வந்தாருன்னா, ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாரு அந்த பொண்ணு கூட, புதுசா வந்த பொண்ணோட. அங்கிட்டு இங்கிட்டு தங்குறதும், இப்ப நடு ஜாமத்துல லேட்டா வந்துட்டு இருப்பாரு. இப்ப ஹீரோயின் வந்து அவங்க அம்மாவெல்லாம் அந்த சர்ஜரிக்காக இது பண்ணி விட்டுட்டு, அவங்களும் லேட்டா தான் வந்திருப்பாங்க. இருந்தாலும்
இவர் வருவாரே பசிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குக்கிங் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு தப்பு செஞ்சா வெளிய தெரியக்கூடாதுல்ல. உடனே வந்துட்டு அந்த ஹீரோயின் கிட்ட பிரியமா இருக்க மாரியே நடிச்சா தானே வந்துட்டு வெளிய கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் அப்படியே ஹக் பண்றதும், "நீ எனக்காக தானே சமைக்கிற, நீ அப்படி இருக்க, இப்படி இருக்கன்ற" மாரிலாம் ஹீரோயின் கிட்ட பேசுவாரு. இப்போ ஹீரோயின் என்ன டக்குன்னு கேட்பாங்கன்னா வந்துட்டு, "என்னது இது பர்ஃப்யூம் வந்து ஸ்மெல் வந்து புதுசா இருக்கு. புதுசா வாங்குனியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் அவருக்கே தோணும், "அச்சச்சோ! இது அவளோட பர்ஃப்யூம் ஆச்சே. அவ்ளோ ஹக் பண்ணிட்டோமோ! அதனால தான் பாதி ஊட்டிட்டு நம்மகிட்ட வந்துருச்சோ!" அப்படின்ற மாரி இவரு யோசிப்பாரு. உடனே என்ன சொல்வாரு, "இல்ல நான் இன்னைக்கு வந்தது வந்து இப்படி வரல. நான் சப்வே வழியா வந்தேன். அங்க இந்த மாரி பர்ஃப்யூம் வந்து இருந்தது. நல்லா இருந்தது." அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாளிப்பாரு. டக்குனு இப்ப என்ன பண்ணுவாரு, அப்படியே சமாளிப்பாரு. "நீ வந்துட்டு காலையிலேருந்து உங்க அம்மாவ பார்க்கறதுக்காக போயிருக்க. இப்ப நீ ரொம்ப டயர்டா இருக்க. ஸோ நீ வந்து இதுக்கப்புறம் எதுவுமே நீ செய்ய வேண்டாம். நீ போய் நல்ல ரெஸ்ட் எடு. உனக்காக நான் சமைக்கிறேன்." அப்படின்ற மாரி அனுப்பி விட்டுருவாரா. ஹீரோயின் வேற யோசிச்சு பார்ப்பாங்க. முன்னாடிலாம் நம்ம இருந்த சந்தோஷம் இப்ப நம்ம லைஃப்ல வந்து சுத்தமா இல்ல. அவன் டோட்டலா வந்து சேஞ்ச் ஆயிட்டான். இப்ப நம்மளுக்கும் வந்து அவன் மேல எந்த நம்பிக்கையும் இல்ல. அவன் ஏதோ தப்பு பண்றான்ற மாரி எனக்கு தோணுது அப்படின்ற மாரி மனசுல நெனச்சுட்டு அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் அந்த பொண்ணு வந்துட்டு இந்த லவர் பாய்க்கு கால் பண்ணிட்டே இருக்கும். ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களோட அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு இப்ப வந்துட்டு இன்னும் 1 வாரத்துக்குள்ள வந்து அத சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாரி அந்த டைம் வந்து நெருங்கிரும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஃபினான்ஷியலா கொஞ்சம் சப்போர்ட் கம்மியா இருக்கு. வீட்ல வேற அம்மாவுக்கு வேற உடம்பு முடியல. அவங்க வேற அந்த ப்ராஜெக்ட்டுக்காக அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடுறாங்க. ஸோ அவங்கள பார்த்துக்கிறதுக்கு அவங்களால சுத்தமா டைமே இருக்காது. இப்படியே போயிட்டே இருக்கும்போது கரெக்ட்டா அந்த ப்ராஜெக்ட் டே அன்னைக்கு வந்துட்டு பாதி சொல்லியிருப்பாங்க. பாதி சொல்றதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு மாரி மயக்கமா வந்து அங்கேயே பொத்துன்னு கீழ விழுந்துருவாங்க. உடனே அவங்க லவர் பாய்க்கு தான் கால் பண்ணுவாங்க. லவர் பாய் வந்து ஃபோன எடுக்கவே மாட்டாரு. அதுக்குள்ள அந்த பொண்ணு கூட அவர் ரொம்ப க்ளோஸ் ஆனதுனால, அவங்க 2 பேருமே ரொம்ப பிஸியாவே இருப்பாங்க. இந்த விஷயம் இப்ப தான் ஹீரோவுக்கு தெரிய வந்தோனே, டக்குன்னு ஹீரோயின கூட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறமாவது ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு, ஏதாச்சு அவர் கேட்கலான்னா, அவர் கேட்கவே மாட்டாரு. ஹீரோயின் வராத டைம்ல பூராவுமே வந்து அந்த பொண்ணோட அவர் லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணி அவர் பாட்டுக்கு வாழ்ந்துட்டே இருப்பாரு. ஹீரோயின பத்தி அவர் யோசிக்கவே மாட்டாரு. அவங்க வராதது அவருக்கு நல்லதுன்ற மாரி அவர் ஃபீல் பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா ஹீரோயினுக்கு இவ்வளோ உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல அவங்க பாட்டுக்கு அட்மிட் ஆகியிருக்காங்களா. இப்ப ஹீரோ வந்து கூடவே இருந்து அவங்கள நல்லாவே பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோயினுக்கு உடம்பெல்லாம் நல்லா தேறிடும். ஹீரோ தான் அவங்கள எல்லாமே கேர் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ உடம்பெல்லாம் தேர்னதுக்கு அப்புறமா அவங்க வீட்டுக்கு வரும்போது பார்த்தா, அப்பவாவது அவர் ஏதாவது கேர் பண்ணுவார்னு பார்த்தா, அவர் பாட்டுக்கு சிஸ்டம்ல வந்து ரொம்ப பிஸியா இருக்க மாரியே இருப்பாரு. எப்ப அந்த பொண்ணோட ஏதாச்சும் அப்போ ஓப்பனா ஹீரோயின வந்து அப்படியே ஒதுக்க ஆரம்பிச்சுருவாரு அவரு. அதோட பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, "கொஞ்சம் நான் உங்ககிட்ட பேசணும்னு" சொல்லிட்டு வருவாங்களா. "வேலை பார்க்குற நேரத்தில நிம்மதியா என்னால வேலை பார்க்க முடியல. எங்க போய் சுத்திட்டு இருந்த? 1 வாரமா உன்ன ஆள காணோம். உன் இஷ்டத்துக்கு நீ எல்லாம் பண்ணிட்டு இருக்கல" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு எந்திரிச்சு. என்னன்னு கூட கேட்க மாட்டாரு. அவர் பாட்டுக்கு கேள்வி கேட்டு போயிட்டாரு. இப்ப ஹீரோயின் என்ன யோசிப்பாங்க, நின்னு கேட்டிருந்தா கூட பதில் சொல்லலாம். 1 வாரமா படுத்த படுக்கையா ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு வரேன். அத பத்தியும் அவன் எதுவுமே கேட்கல. நம்ம நல்லா இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா கூட வீட்டுக்கு வரலையேன்னு சொல்லிட்டு கூட அவனுக்கு அந்த அக்கறை கூட இல்லையா? பேசக்கூட மாட்டானே. என்ன இப்படி மூஞ்சி அடிச்ச மாரி இவன் போனா, இப்படி இந்த எப்படி போறது? என்ன மாரி இத ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம யோசனையிலே இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா, இப்ப இவர் பார்த்துட்டு இருக்க லேப்டாப் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கடி வந்து மக்கர் பண்ணிட்டு இருக்கு. அது சரியா வேலை செய்யல. அதுல கூட அவனுக்கு டென்ஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இருக்கிற செலவுல கூட அவருக்கு அந்த லவர் பாயோட லேப்டாப்ப சரி பண்ணி குடுக்கணும்னு சொல்லிட்டு, அத கொண்டு போய் சரி பண்ணி கொண்டு வருவாங்க. அத கூட அவர் பெருசாவே எடுத்துக்க மாட்டாரு. இந்த லேப்டாப்பும் அவங்க தான் வாங்கி குடுத்து எல்லாமே அவருக்கு தீனி போட்டு வளர்க்குறாங்கன்னு சொல்லலாம். அந்த மாரி தான் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க வீட்ல இருப்பாங்க. இப்ப 4, 5 நாளா அவங்க வீட்ல இல்லல்ல. இந்த இன்னொரு பொண்ணு அவர் வந்து இது பண்ணார்ல, அந்த பொண்ணு என்ன பண்ணியிருப்பாரு, இவ இங்கேயே தங்குற மாரி ஏற்பாடு பண்ணி குடுத்துட்டாரு அவரு. இப்ப ஹீரோயின் வந்துட்டு வேலைக்கு போறதும், வர்றதும் அவங்களுக்கு அவங்க எந்த டைம் வராங்க, போறாங்கன்னு தெரியாததுனால, இவங்க 2 பேரும் இப்ப சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப ஹீரோயின் வந்து இப்ப வருவாங்களா, வரும்போது பார்த்தா ஹீரோயினோட ட்ரெஸ்ஸ போட்டுட்டு இந்த பொண்ணு வீட்ல நின்னுட்டு இருக்கவும், "இது யார் இது?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் கேட்பாங்க. உடனே அந்த பொண்ணுக்கு கோவம் வந்துரும். நான் அவனோட வந்து கேர்ள் ஃப்ரெண்டு. நான் இங்க தான் தங்கியிருக்கேன், ஸ்டே பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது, ஹீரோயினுக்கு இப்போ ஒண்ணுமே புரியாது. இது என்ன புது கதையா இருக்கு? நம்ம 2 பேரும் தானே இந்த வீடு எடுத்து தங்கிட்டு இருக்கோம். அதுக்கும் நான் ரெண்ட் குடுத்துட்டு இருக்கேன். ஸோ இந்த மாசம் நான் ரெண்ட் குடுக்க முடியாது அதாவது முடியற சூழ்நிலை இல்லன்னு சொல்லும்போது உனக்கு கோவம் வந்துச்சு. இப்போ என்ன இந்த பொண்ணு எங்க இருந்து வந்தா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உடனே இப்ப அந்த லவர் பாய் என்ன சொல்வாருன்னா, பதில் சொல்றதுக்கு அவரு தயாரில்ல. அவரு சொல்ற வார்த்தை ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கும். "உனக்கு நான் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இப்ப அவ அவ இப்ப வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டா வந்திருக்கா. ஸோ அவ வந்து கெஸ்ட்டா வந்திருக்க டைம்ல வந்து உன்கிட்ட நான் ஆர்கியூ பண்ணி அவள நான் கஷ்டப்படுத்த நான் விருப்பப்படல. அது மட்டும் இல்லாம, இப்ப என்ன அவ உன்னோட நைட் போட்டிருக்கா தானே உனக்கு பிடிக்கல. இப்போ உனக்கு பிடிக்கலன்னா இப்பவே நான் அவள வந்துட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாம் திரும்ப குடுக்க சொல்லிடுறேன். ஆனா அவள அசிங்கப்படுத்தி அவள கஷ்டப்படுத்துற மாரி நீ எண்ணத்துல இருக்காத" அப்படின்ற மாரி ஹீரோயின் கிட்ட பேசுவாரு. அந்த பொண்ணு கிட்ட கண்ணு காட்டுவாரு. அது டக்குன்னு இப்ப உள்ள போயிடும். இப்ப ஹீரோயின் கிட்ட வந்து என்ன கேட்பாரு, "இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? என்ன நம்பி ஒரு கெஸ்ட் கூட வீட்டுக்கு வரக்கூடாதா?" அப்படி இப்படின்ற மாரி அவர் சொல்வாரு. ஹீரோயினுக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. அவங்க இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, சில விஷயங்கள் வந்து சொல்லுவாங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, "இப்ப இந்த வீட்டுக்கு வந்து நம்ம ரெண்ட் குடுக்குறோம். நம்ம 2 பேர் இருக்கிறதுக்கு தான் நான் இந்த வீட்டுக்கு ரெண்ட் குடுக்குறேன்.
இருக்கிறேன், வேறு யாரும் இருக்கிறதுக்கு எனக்கு அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அவங்கிறது கிளம்பி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வெளியே இப்போ வேலைக்கே கிளம்பிடுவாங்க. இப்போ இவருக்கா இப்போ அந்த பொண்ணை வெளியே அனுப்புறதுல விருப்பமே இருக்காது. உடனே ஹீரோயின் மேலே தான் அவருக்கு கோவம் வரும். பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோ இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவார், ஹீரோயினோட பர்த்டே எப்போன்றது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பர்த்டே அன்னைக்கு அவளுக்கு நம்ம சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைப்பார். அதுக்காக என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோயின் பப்ளிஷ் பண்ணுறாங்கல்ல அந்த நாவல், அதை வந்து அவங்களோட பர்த்டே அன்னைக்கே வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அவர் ஹீரோ இப்போ என்ன பண்ணுவார், எல்லாரும் இன்வைட் பண்ணுவார். ஹீரோனோட பர்த்டேன்றதை வெளியே காட்டிக்க மாட்டார். ஹீரோயினுக்காக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோனோட லவ்வர் இருக்கார்ல, அவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பார்ட்டி ஒன்று நடக்குது, அந்த பார்ட்டிக்கு எல்லாரும் வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஆஃபீஸில் நடக்கிற பார்ட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த லவ்வர் பாய் இருக்கார்ல, அவர் லவ் பண்ணுற இப்போ லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணு எல்லாருமே அங்கே வந்துருவாங்க. வந்த உடனே இங்கே இப்போ ஹீரோயின் வருவாங்களா, அப்போ ஹீரோ வந்து தனிப்பட்ட முறையில் அவரை கூப்பிடுவாங்க. ஹீரோனை கூப்பிட்டு இன்னைக்கு உனக்கான ஸ்பெஷல் டே தான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. இன்னைக்கு நீங்கள் வந்துட்டு பப்ளிஷ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா அந்த நாவல் பற்றி தான் நம்ம அதுக்காக தான் அந்த பார்ட்டி அப்படின்னு ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ ஹீரோன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா அதாவது பர்த்டே விஷ் பண்ணுவார். ஹீரோன் இதையோ நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்களுக்காக ஒரு ட்ரெஸ் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் அவராக ஒரு நெக்லஸ் ஒன்று போட்டு விடுவார். இது உன்னோட பர்த்டேக்காகன்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே சந்தோஷத்தோடு அந்த ஸ்டேஜ் ஏறி அவங்க அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் அவங்க என்னென்ன ஸ்பீச் பண்ணணுமோ அதை பண்ணிட்டு வந்துடுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ இருந்தால் அப்புறம் இந்த பார்ட்டி அட்டன் பண்ணார்ல அந்த லவர் பாய், அவரும் அந்த பொண்ணு 2 பேருமே ஒரு ரூமுக்கு போயிடுவாங்க. போயிட்டு ஒரு 11:30 போல் அவருக்கு திடீர்னு ஞாபகம் வந்துட்டு ஹீரோனோட பர்த்டே வச்சே போய் அவருக்கு நான் விஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புவார். ஆனால் இந்த பொண்ணு இப்போ என்ன பண்ணிட்டு அவரை பிடிச்சி இழுத்து அவர்கிட்ட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். டக்குன்னு அவர் என்ன அப்படியே இங்கேயே அந்த ஹீரோயினை மறந்துட்டு இந்த பொண்ணு கூட இருக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்படியே 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணி காலையில் முழிக்கும் போது தான் இப்போ ஹீரோ திரும்ப ஞாபகம் வந்துடும். சரி இப்போயாவது போய் அவளுக்கு விஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பும் போது இந்த பொண்ணு விடாது. டக்குன்னு இது என்ன சொல்லணும்னா, நான் வந்துட்டு வேணும்னே உன் கூட இல்லை, எனக்கு உண்மையிலேயே உன்னை பிடிச்சிருக்கு, நீ என்னை ஏற்றுப்பியா, நான் உன்னை அப்படி நினைக்கிறேன் இப்படி நினைக்கிறேன்னு கதை அளக்க ஆரம்பிச்சிடும். உன்னை இவருக்கா சரி ஓகே அப்படின்ற மாதிரி இப்போ இந்த பொண்ணையும் சேர்த்துப்பாரு. அதோட இப்போ வீட்டுக்கு கிளம்பி வரலான்னு மனசே இல்லாமல் வீட்டுக்கு கிளம்பி வரும்போது இப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது, உன்னால் ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உடனே அவர் என்ன சொல்வார்னா, என்கிட்ட இப்போ பணமே கிடையாது. அவர் இப்போ ரீசெண்டாக தான் அந்த பொண்ணுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அதாவது இவரோட பணத்தை அந்த பொண்ணுக்காக செலவு பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்படி கேட்கும் போது அவர் என்ன சொல்வார், என்கிட்ட பணம் இல்லை, உன்னோட தாத்தாக்கு ஒரு சொத்து இருக்குது, ஒரு வீடு இருக்குன்னு சொன்னில, அதை மட்டும் விற்றா பணம் வரும்ல, அதை வேணால் 50-50 நம்ம வந்து எடுத்துக்கலாம், எனக்கும் பிஸ்னஸ்க்கு இப்போ அமௌண்ட் தேவைப்படுது, நீயும் உங்கள் அம்மாவோட செலவு வந்து பார்த்துக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கேள்வியை ஹீரோனை பார்த்து கேட்பாரு. எங்கள் அம்மா இருக்கிற சூழ்நிலையில் அவங்கள்ட்ட போயிட்டு இப்போ இந்த சொத்தை கேட்டு அவங்க அதை விற்று அதுக்கப்புறம் அதில் நான் வந்து செலவு பண்ண அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க இன்னும் கொஞ்சம் கவலைப்பட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோயின், ஏன்னா இப்போ பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுறாளான்ற மாதிரி அவங்களுக்கு நினைக்கக்கூடாதுன்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. இவர் என்ன சொல்வார், நாளை பின்ன உனக்கு கல்யாணம் ஆனால் அதை உனக்கு கொடுக்குறதா தானே இருப்பாங்க, அது நம்ம ஃப்யூச்சர் இது மாதிரி நம்ம ஏன் நினைக்கக்கூடாது, அது ஏன் நீ இப்போவே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி கேட்பாரு. எனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும். திரும்ப இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மனக்கசப்பு வர மாதிரி இருக்கும். உடனே அவர் கிளம்பி போயிடுவார். அவர் இப்படி வேணும்னே பேசி வம்போலத்துட்டு இருக்காரு. இப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, அங்கிருந்து அவங்களும் கிளம்பிடுவாங்க. ஹீரோ இது நடக்கிற எல்லாத்தையுமே ஒரு பக்கம் வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாரு. அவங்ககிட்ட பேசுவார். அதுக்கப்புறம் 2 பேரும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. நீ அவனை லவ் பண்ணுறியா அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பார். ஆமாம், நாங்கள் இத்தனை வருஷமாக வந்து 7 வருஷமாக நாங்கள் லிவிங் லைஃப்பில் இருந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஸோ ஹீரோக்கு கொஞ்சம் அப்செட் ஆகும். இருந்தாலும் அவர் ஹீரோயின் மேலே ரொம்ப கேரிங்காக இருப்பார். அவங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸாக பண்ணிட்டு இருப்பாரு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த பொண்ணு இருக்குல்ல, அது ப்ரொப்போசல் பண்ணி இவங்க 2 பேரும் ஒரு இதாக வாழ ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஹீரோ நம்மளுக்கு எதுவும் பண்ண மாட்டாலோ, அவள் வந்துட்டு வீட்டு வாடகைலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். உடனே ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் நினைப்பாரு, டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இந்த பொண்ணு கோவம் வந்துடும். இப்போ இதுக்கு பொறாமையாக இருக்கும். என்னன்னா, நான் என்னதான் இருந்தாலும் அவன் இப்போ என்னோட லவர், அவன் உன்னை தேடி வர்றதை நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இது ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும்னு இது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் இருக்கும். இப்போ ஹீரோயின் வந்துட்டு இப்போ அந்த லவர் பாய் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் அப்போ தான் பண்ணும்போது தான் தெரியும் அவங்க வந்து இவர் வேற ஒரு கனெக்ஷனில் அவர் போயிட்டாரு அப்படின்றத ஹீரோயின் டைரெக்டாகவே பார்த்துருவாங்க. ஹீரோயின் பார்த்தது அவரும் பார்த்துருவார். இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையாகும். அப்புறமா வந்துட்டு ஹீரோயின் அவர்கிட்ட விலகி வரணும்னு நினைப்பாங்க. ஏன்னா இப்போ அவர் தப்பு பண்ணுறாரு, ஹீரோ தான் மேலே பிரியமாக இருக்காருன்னு தெரியுது. ஹீரோ மேலே தான் இவங்களுக்கான அஃபெக்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், இவங்களுக்கு உண்டான அந்த நாவல் இருக்குல்ல, அதை வந்து வெளியே வந்துடும். அந்த மாதிரி நாவல் வெளியே வரும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பேர் அதெல்லாம் வந்து கிடச்சிரும். ஸோ அவங்க வந்துட்டு ஹீரோவாலேயே அவங்க நினைக்கிற விஷயங்கள் வந்து அவங்க அடைஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி போகும்போது இப்போ இந்த லவர் பாய் இருக்காருல்ல, இன்னொரு பக்கம் அவர் ஹீரோயினும் வேணும்னு சொல்லிட்டு நினைப்பார். இப்போ அந்த பொண்ணு
வேணும்னே பல பிரச்சனைகள் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஹீரோ இப்போ என்ன நினைப்பாரு, ஹீரோயினுக்கு நல்லா சக்ஸஸாக கொடுக்கணும்னு சொல்லி நினச்சிட்டே இருப்பார். ஹீரோயின் அவங்க லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆகிட்டே போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த நாவல் வெளியே வந்துடும். அவங்க ரொம்ப ரிச் ஆகிடுவாங்க. அப்புறமா அவங்களுக்குன்னு அந்த வீடு அது இதுன்னு நிறையவே ஹீரோ வந்து இது பண்ணி கொடுப்பாரு. ஸோ இது எல்லாமே அவங்களோட அச்சீவ்மெண்ட் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்க பல வருஷமாக போராடிட்டு இருக்காங்க. இதை இன்றைக்கி தான் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இந்த டைம் தான் ஹீரோ என்ன பண்ணுவார், அந்த சந்தோஷத்தை அவங்களோட அந்த ரியல் சந்தோஷத்தை வந்து வீடியோ எடுத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. அதே நேரத்தில் அவங்களுக்கு ப்ரொப்போஸும் பண்ணுவாரா. ஹீரோயினுக்கும் ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சதுனால தன்னோட இத்தனை வருஷம் 7 வருஷமாக லவ் பண்ணிட்டு இருந்தவன் வந்து தன்னை ஏமாற்றிட்டான். ஸோ யாருன்னே தெரியாத ஒருத்தன் வந்துட்டு தனக்கு எவ்வளோ நேசித்து தன்னை இப்படி வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கும் அவரை ரொம்பவே பிடிச்சி போயிடும். ஸோ அவருக்கு ஓகே சொல்லிடுவாங்க. உடனே இவங்க 2 பேருக்குள்ளே அன்றைக்கே ரொமான்ஸ்லாம் ஆகிடும். இப்போ ஹீரோட வீட்டில் வந்து இதை ஒத்துப்பாங்க. ஏன்னா ஹீரோ வந்து முன்னாடிலேருந்தே ஹீரோனை லவ் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஹீரோனுக்கு இப்போ தான் அவங்கள புரிஞ்சு அவங்கள லவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த லவர் பாய் முயற்சி பண்ணி பார்ப்பாரு. அவங்களுக்குள்ளே இது செட் ஆகாது. திரும்ப அவங்க 2 பேருக்குள்ளே இப்போ ஹீரோயினை கலட்டி விட்டு அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கல்ல, அதுங்க 2 அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு தான் அப்படி தான் கிடக்கும். ஹீரோயின் வந்து ஹாப்பியாக அவங்க லைஃப்பை வாழ்கிற மாதிரி அவங்க லைஃப்பில் சக்ஸஸ் ஆன மாதிரி காட்டி தான் இந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.